ஓம் விக்னேஸ்வரா போற்றி. ஓம் நவக்கர நரலை போற்றி. மகர ராசினியர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ராஜ்யஸ்தானம். மகர ராசிக்கு நாளை முதல் 17/8/2024 ஆவணி 1 முதல் சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு. மகர ராசிக்கு சூரியன் அஷ்டமாதிபதி தான் சொந்த வீட்டுக்கே வராரு. பொதுவாக ஒளி கிரகத்துக்கு அஷ்டமாதிபதி தோஷம் இல்லைம்பாங்க. ஒளி கிரகம் 2 இருக்குது, சூரியன் சந்திரன். அதில் அமாவாசை சந்திரன் ஒளி கிரகம் கிடையாது, இருள் சந்திரன் தான். சூரியனுக்கு இருள் கிடையாது, எப்போயுமே ஒரு ஒளி தான், ஜெகஜோதியாக தான் இருக்கிறவர் தான். அமாவாசை சந்திரன், பௌர்ணமி சந்திரன். சந்திரனுக்கு 2 வித நிலை இருக்குது. இப்போ அவர் பௌர்ணமி சந்திரனாக தான் போயிட்டுருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் பௌர்ணமி. ஆகஸ்ட் 19 ஆவின் அவிட்டம் அந்த காலத்தை ஒட்டி அந்த பௌர்ணமி நடக்கும். முக்கியமான நிகழ்வு தான் அது. இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, தனுசில் இருக்கிறாரு. 17, 18, 19 ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார் சந்திரன். உங்கள் ராசியில் இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சந்திரன் உங்கள் ராசிக்கு 7 கூடையவன். அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் கூட சேருவார். வக்கர நிலையில் இருக்கிற சனி பகவான் கூட சேருவார். இந்த காலகட்டத்தில் சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருப்பார். ஸோ ஆவணி பௌர்ணமி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் நடக்குது. 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சுபத்துவம் மாறாரு. ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 1, 2 கூடையவன். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த 3 நாட்கள் நல்லாயிருக்கும். 17, 18, 19 ராசிக்கு 2ஆம் இடமும், ராசிக்கு 5ஆம் இடமும், ராசிக்கு 8ஆம் இடமும் 6 கிரகங்கள் இருப்பாங்க. இது ஒரு கேந்திர ஆதிபத்திய யோகம். கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்கிறது. ஒளிச்சந்திரன், பூர்ணச்சந்திரன், பௌர்ணமி சந்திரன் உங்கள் ராசிநாதன் கூட சேர்ந்திருப்பார். உங்கள் ராசிநாதன் வலிமை பெறுவார். பொதுவாக பௌர்ணமி சந்திரன் கூட சேர்கிற கிரகங்கள் வலிமை பெறும். அதுபோக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனும் புதனும் உங்கள் ராசிநாதனை பார்ப்பாங்க. அருமையான அமைப்பு. ஆனால் சூரியனும் கூட இருப்பார். சூரியனும் அங்கே இருப்பார், தான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பார். சூரியன் இல்லாமல் இந்த நிகழ்வு இருந்துச்சுன்னா நல்லபடியாக இருக்கும். ஆனால் சூரியன் இல்லாமல் பௌர்ணமி இல்லை. வேத ஜோதிடத்தில் ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை, லாஜிக் இல்லாமல் பேச முடியாது. பௌர்ணமினாலே அங்கே சூரியன் இருப்பார். 7ஆம் இடத்துல சூரியன் இருப்பார். சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல கம்பல்சரியாக சூரியன் வந்துடுவார். அதுதான் பௌர்ணமி. சந்திரனும் சூரியனும் சமசுத்தமாக செஞ்சுக்கிறது தான் பௌர்ணமி. அந்த பௌர்ணமி நிலவு உங்கள் ராசிக்கு நடக்குது. 17, 18, 19 இந்த நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, யோகமான நாட்கள் தான். இந்த கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்கிறதுனால உங்கள் ராசிநாதன் வலுப்படுறாரு. சிறப்பு தான். 1, 2 கூட நல்ல நிலைமையில் இருக்கனால நீங்கள் கொஞ்சம் ஆள் நல்லா இருப்பீங்க, கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க, ஒரு கலையாக இருப்பீங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, துருதுருன்னு இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஏக்கமாக இருப்பீங்க, ஆற்றலாக இருப்பீங்க, உத்வேகமாக இருப்பீங்க. சந்திரன் மனோகாரகன். அவர் உங்கள் ராசிநாதன் கூட சேர்றதுனால மனம் ஓரளவு நல்லா தெளிவாக இருக்கும். ராசிநாதன் கூட சேர்ந்து ராசியை சுபத்துவப்படுத்தினால உடலாலும் மனதாலும் நல்லா தெளிச்சியாக இருப்பீங்க. ஒரு வித்தியாசம் தெரியும். சரியா? வயதுக்கேற்ற மாதிரி வித்தியாசம் தெரியும். ஒரு 70 வயது முதியவருக்கு பெருசாலாம் வித்தியாசம் தெரியாது. அவருக்கு என்ன, தேக ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஆள் நல்லா இருப்பார். ஒரு 3 நாளைக்கு உடல் வலி இல்லாமல் கொஞ்சம் நல்லா வயதுக்கேற்ற மாதிரி இருப்பார். மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் சாப்பாடு கரெக்டாக இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். டயத்துக்கு தூங்குவார், எந்திப்பார். மற்ற நாளை காட்டிலே கொஞ்சம் சிறப்பாக இருப்பார். நான் இந்த யோக நாட்கள்னு சொல்கிறது நிறைய பேர் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அன்றைக்கி என்னமோ பணமழை கொட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. யோக நாட்கள் கிரகங்கள் சேர்க்க தான் யோகம். 2 கிரகங்கள் சேர்ந்துச்சுன்னா ஒரு யோகம். இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானும் பௌர்ணமி சந்திரனும் சேர்றாங்க, முழு நிலவும் சேருது. இது ஒரு யோகம்தான். அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடம் செவ்வாயும் குருவும் சேர்ந்துருக்கிறாங்க. 22ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் இருப்பார். அது வரைக்கும் யோகம்தான். அதுபோக 8ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன் 3 கிரகங்கள், முக்கூட்டு கிரகங்கள், ஒரு திரிகிற கூட்டணி இருக்குது. அது யோகம்தான். உங்கள் ராசிக்கு 5, 10 கூடையவன், 6, 9 கூடையவன் சேர்ந்து இருக்கிறது யோகம்தான். இப்படி யோகங்கள் உங்களுக்கு எப்படி சார் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, தனிப்பட்ட மகர ராசிக்கு ஆணோ பெண்ணோ உங்களுக்கு எந்த வயது இருந்தாலும் சரி, அட் ப்ரெசன்ட் நீங்கள் இருக்கிற நிலைமையில் ஒரு வித்தியாசம் தெரியும். இப்போ நான் தான் ஜோதிட வேலை பார்க்குறேன்னா, என்னை பொறுத்தளவுக்கு அந்த 3 நாட்கள் ஒரு நல்லதாக இருக்கும். நான் என்னுடைய கடமைகள் இன்றைக்கி நல்லபடியாக போகும். என்னுடைய போக்குவரத்து பொருளாதார நிலை கொஞ்சம் உயர்ந்து இருக்கும்.
தனிப்பட்ட முறையில் எனக்கு சில வசதிகள் அமையும். குடும்பத்திலும் சரி, வெளி வட்டாரத்திலும் சரி, அதுபோக என்னுடைய ஜோதிட அந்த தொழிலும் சரி, சில சாதகமான விஷயங்கள் நடக்கும். நான் டக்குன்னு பெருசாக ஒரு அரசியல்வாதி ஆகி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கவும் முடியாது. டக்குன்னு ஒன்றும் இல்லாமல் போய் பிளாட்பாரத்தில் என்னால் போய் நிற்கவும் மாட்டேன். அந்த அமைப்பு எனக்கு வராது. நான் எந்த நிலையில் இருக்கேனோ அந்த நிலை கொஞ்சம் மேம்பட இருக்கும், திறம்பட இருக்கும், சிறப்பாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். இதை தயவு செய்து எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. டக்குன்னு பெருசாக இது மாதிரி இருமா சார் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் வேறு மாதிரி அமைப்பு இருக்கணும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதில் கூட அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன். கமெண்ட்ஸில் நிறையா வந்திருக்குது. நான் சொன்ன டேட்லலாம் நிறைய பேருக்கு சில அமைப்புகள் கிடச்சிருக்கு. சில பேருக்கு வெளிநாட்டு யோகம் கிடச்சிருக்கு, சிலருக்கு வேலை கிடச்சிருக்கு, சில பேருக்கு நல்ல வரன் கிடச்சிருக்கு, சிலருக்கு பணம் கிடச்சிருக்கு. கோயம்புத்தூரில் ஒரு நேயர் அவர் என்கிட்ட பேசினார். நான் மகர ராசி நேயர்களுக்கு இதை தெரியப்படுத்துகிறேன். அவர் என்கிட்ட பேசினார். அவர் கோயம்புத்தூரில் இருக்கிறாரு, பீலமேடில் இருக்கிறாரு. ஐடி பார்க்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குது. நான் ஊரையும் பேரையும் சொல்கிறேன், தப்பு இல்லை. ஏன்னா அவர்கிட்ட நான் கேட்டுட்டு தான் சொல்கிறேன், இந்த ஷேர் பண்ணுறேன். அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், சங்கர். அவருக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போடும்போது அவர் துலாம் ராசி விசாக நட்சத்திரம், அதையும் சொல்கிறேன். துலாம் ராசி விசாக நட்சத்திரம். நான் துலாம் ராசி வீடியோ போடும்போது கடந்த 8-9 வீடியோ போட்டிருந்தேன். மகர ராசிக்கு போட்டிருந்தேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த 8-9 நாக சதுர்த்தி கருட பஞ்சமின்னு முன்னிட்டு அந்த வீடியோ போட்டிருந்தேன். நான் யோகா நாட்கள் போட்டிருந்தேன். அவருக்கு அந்த 8ஆம் யோகம் இருந்திருக்கு. அவர் ஜனன ஜாதகத்தின்படி ஒரு நல்ல அமைப்பு, ஜனன ஜாதகம் நல்லா இருந்திருக்குது. அவருக்கு அந்த கோச்சார பலன்களும் கோயின்சைட் ஆகி கேரளா லாட்டரியில் ஒரு நல்ல பல்காக ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கு. அவர் கேரளா லாட்டரி ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கிறாரு. அதில் பரிசு விழுந்திருக்கு. அதை என்கிட்ட ஷேர் பண்ணார். இதை 9ஆம் ஷேர் பண்ணிட்டார். அடுத்து அவரே தான் மறுபடியும் 13ஆம் ஷேர் பண்ணார். 13ஆம் நான் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன் துலாம் ராசிக்கு. 13, 14, 15 அன்றைக்கே இந்த கேந்திர அதிபதி யோகம் இருக்குது, கோடீஸ்வர யோகம்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா கடந்த 2 நாளுக்கு முன்னாடி சந்திரன் விருச்சிகத்தில் தான் இருந்தார். விருச்சிகத்தில் இருந்தார்னா துலாம் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருந்தார். ஸோ 2, 5, 8, 11ஆம் இடங்கள் வலுத்திருந்தது. சரியா? இப்படி ஒரு கேந்திர அமைப்பில் இருந்துச்சு. அதில் 2ஆம் இடம் வளர்த்ததுனால, 2, 5 வளர்த்ததுனால, தனஸ்தானமும் அதிர்ஷ்டஸ்தானமும் வளர்த்ததுனால துலாம் ராசிக்கு அந்த 13, 14, 15 யோகம் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன். அவருக்கு அந்த 13ஆம் மறுபடியும் ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கிறாரு. அதுலேயும் ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். அதையும் ஷேர் பண்ணார். சார் எனக்கு அடுத்தடுத்து ஒரு வாரத்தில் 2 அடிச்சிது சார், 2 டிக்கெட் அடிச்சிருச்சு, லாட்டரி சீட்டு யோகா அடிச்சது, ரொம்ப நல்லது சார் அப்படின்னு ஷேர் பண்ணார். உங்கள் வீடியோ பார்த்தா வாங்கினேன்னாரு. அதுபோக இன்னும் 2-3 நேருக்கு கமெண்ட்ஸ்லேயே போட்டிருந்தாங்க. நம்ம ஜென்ரல் கமெண்ட்ஸ்லேயே யூடியூப்லேயே போட்டிருந்தாங்க. ராசி மாதிரி போட்டிருந்தாங்க. மகர ராசியில் போட்டாங்களா எந்த ராசியில் போட்டாங்கன்னு தெரியல. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வேணால் எடுத்து போடுறேன். நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். கொஞ்சம் எடுக்கணும், தேடணும். தேடி அதை நான் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கட் பண்ணி வேணால் இந்த இமேஜில் வீடியோவில் போடுறேன். இதுக்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என்னை உறுதிப்படுத்திக்காக சொல்லலை. நான் சொல்கிறது அப்படியே நடக்கணும் அப்படின்னு சொல்லலை. நான் சொல்கிறது யாரோ சிலருக்கு நடக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் ப்ரூஃபோடு தான் சொல்கிறேன். கிரக நிலைகளை வச்சு கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல நிலைமையில் ஒளித்தன்மையில் இருக்கும்போது, சுபத்துவமாக இருக்கும்போது, விசேஷத்தன்மையில் இருக்கும்போது சம்மந்தப்பட்ட ராசிக்கு பணம் கிடைக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் 2 கூடையவன் சுபத்துவமாக ஆகிறதுனால அந்த 17, 18, 19 3 நாட்கள் ஒரு யோகமான நாட்களாக இருக்கும். வருமானம் கொஞ்சம் நல்லா இருக்கும். கையில் காசு பணம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் பேச்சு மற்றவங்களால் மதிக்கப்படும். குடும்பத்தில் ஒரு கலகலப்பு இருக்கும். நல்ல ரகச்சனரோடு இருப்பீங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஆலய பணி, திருப்பணி நல்லாயிருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். எதிர்பாராத பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது. சரியா? இப்படி தான் சில அமைப்புகள் வரும். அதுபோல் ராசிக்கு 5ஆம் இடமும் நல்ல நிலைமையாக இருக்குது. ராசிக்கு 11ஆம் இடமும் நல்ல நிலைமையாக இருக்குது. ஸோ 2, 5, 8, 11 இது ஒரு சர்க்கிளில் வருது. நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ சனி பகவான் வலுப்படுறாரு. 3 நாட்கள் வலுப்படுறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து இப்படி சொல்லிட்டு வரும்போது இன்னொரு பிரச்சனையும் இருக்குதுங்க உங்களுக்கு. என்ன சார் பிரச்சனை? நல்லா தானே சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் என்ன பிரச்சனைங்கிறீங்களா? பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை. சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை. ஆட்சி பெற்று இருக்கிறாரு. ஆட்சி பெற்று இருக்கிறது சூரியனுக்கு நல்லதான். ஆனால் மகர ராசிக்கு நல்லது அமைப்பு இல்லை. 8 கூடையவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு வகைக்கு கெடுதலாக இருந்தாலுமே சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து அவங்க சமசத்துவமாக பார்க்குறாரு.
வக்கர நிலையில் பார்த்தாலுமே அவரோட பார்வை கொஞ்சம் படும். இருந்த போதிலும் அங்கே சூரியனை வந்து ஒரு டீமாக தான் இருக்கிறார், சுக்கிர பதம் கூட தான் இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து 23ஆம் தேதி வரைக்கும் இருப்பார் ராசிக்கு 8ஆம் இடத்துல. அதுக்கடுத்து 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். சூரியனுடைய அந்த சுபத்துவம் குறையும். ஏன்னா சூரியன் வந்து இப்போ சுக்கிரன் கூடயும் புதன் கூட சேர்ந்து ஒரு பாவகிரகம் 2 சுபகிரகங்களோட சேர்ந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது. புதனும் வக்கர நிலைமையில் தான் இருக்கிறாரு. அவர் வந்து 28ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில் தான் இருக்கிறாரு. இருந்த போதிலும் புதன் வந்து ஒரு இயற்கை சுபர் தான், கெட்டு போகலை. ஸோ சூரியன் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 23ஆம் தேதிக்கு மேலே சூரியனுடைய அந்த இது குறையும், அந்த புனிதத்தன்மை குறையும், விசேஷத்தன்மை குறையும். ஏன்னா சுக்கிரன் பயிற்சியாகி 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி 9ஆம் இடத்துல நீசம் அடைவார். 5-9 குடையவன் 5-10 குடையவன் நீசம் அடைஞ்சு 8 குடையவன் வளர்க்கும்போது கொஞ்சம் அந்த வியாபாரம் தொழிலில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அது மாதிரி பூர்வ புண்ணியம் பிள்ளைகள் விஷயத்திலும் சில கஷ்டங்கள் அதிகமாக எதிர்பார்க்குற முடியும் இருக்கும் 23ஆம் தேதி பின்னாடி. ஏன்னா சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போயிடுவார், நீச நிலைக்கு போயிடுவார். ராகு சம்மந்தப்படுவார், கேது கூட சேர்ந்துருவார் சுக்கிரன் போய். அதே நேரத்தில் குரு பார்வையிலும் எடுப்பார். 50% கெடுபலங்கள் இருக்கும். சரியா? ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. குரு 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துல இருக்கிற இவரை பார்ப்பார். யாரை? சுக்கிரனை பார்ப்பார். கேதுவுடன் இணைந்த சுக்கிரனை பார்ப்பார். ஸோ இப்படி ஒரு கலப்பு பலன்கள் வந்து மகர ராசிக்கு இருக்குதுங்க. அடுத்து இந்த 3 நாள் கழித்து 17, 18, 19 கழித்து அடுத்து வருகின்ற நாட்கள் 23ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் பிள்ளைகள் விஷயத்திலையும் சரி, பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விஷயத்திலையும் சரி, தகப்பனார் விஷயத்திலையும் சரி, அதுபோக பெண்கள் விஷயத்திலையும் சரி. ஏன்னா சுக்கிரன் வந்து பெண்ணுக்குள்ள கிரகம் தான். பெண்கள் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். அதாவது கவனம்னா எப்படி? முறையான உறவு முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை. சில பேர் முறையற்ற உறவு இருக்கும். அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அன்அஃபிஷியலாக இருக்கும். ஆணோ பெண்ணோ ஒரு அன்அஃபிஷியலாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சு அவர் வந்து ராகு சம்மந்தப்படுவார். அதுபோல் 9 கூடிய புதன் வக்ர நிலையில் இருக்கிறார் 28ஆம் தேதி வரைக்கும். ஸோ 28/8/2024 வரைக்கும் கரெக்டாக சொல்லணும்னா, புள்ளி யோகத்தோடு சொல்லணும்னா 28/8/2024 வரைக்கும் நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருங்க. நான் அதிகமாகலாம் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா ஒரு சில நேர்கள் வந்து நான் கொஞ்சம் கூடுதலாக பேசணும்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வளவலன்னு ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க சார், சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்ல மாட்டேன். அந்த வார்த்தைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும், ஒரு இம்பேக்ட் இருக்குது, கவனமாக இருக்கணும்னு சொல்லி சில நேரங்களில் அந்த வார்த்தையை திருப்பி சொல்வேன். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பேன். வீடியோவில் வந்து அதிகமாக இருக்கணும் அதுக்கெல்லாம் நான் சொல்கிறது கிடையாது. மற்றபடி வேறு எந்த நோக்கத்திலையும் எந்த விஷயத்தையும் நான் வந்து அண்டர்லைன் பண்ணியோ ரிப்பீட் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும், அந்த காரணத்துக்காக திருப்பி சொல்வேன். ஓகே, நான் இனிமேல் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். அப்படி சொன்ன நேயர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து என்கிட்ட உள்ள ஒரு குறையை தானே சொல்லியிருக்கிறாங்க, என்னோடய குறையை சொல்லியிருக்கிறாங்க, நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. என் மேலே உள்ள நல்ல எண்ணத்தின் காரணமாக அது மகர ராசியிலேருந்து தான் போடுந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நான் திருத்திக்கிறேன், சொல்ல வேண்டியது மட்டும் சொல்லிடுறேன். ரத்தனை சுருக்கமாக ஒரு பாயிண்ட்ஸாக சொல்லிட்டு போகிறேன், கீவேர்ட்ஸாக சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் அதுக்கு மேலே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. சனி சூரியன் இப்போ எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல சூரியன் இருந்து ஆவணி மாதம் முழுக்க இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல ஆவணி மாதம் முழுக்க இருக்கிறார். பொதுவாக சூரியன் சிம்மத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். பொதுவாக பகைமை வெல்லும், தைரியம் இருக்கும், ஆளுமை அதிகாரம் இருக்கும், எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது, இதெல்லாம் சொல்லப்படுது. இருந்தாலும் கோச்சாரத்தில் சூரியன் 8ஆம் இடத்துல வரும்போது அரசாங்க பயம் இருக்கும், தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும். அரசாங்க பயம்னா என்ன? அரசாங்கத்தின் மூலமாக சில தொல்லைகள் வரலாம். சரியா? அதனால் அரசு தொடர்பாக இருக்கிறவங்க மகர ராசி நேயர்கள் கரெக்டாக இருந்துக்கோங்க. அரசு தொடர்பில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் உங்களுக்கு தெரியும், அந்தந்த விஷயத்தில் கரெக்டாக இருங்க. ஏதோ அரசு விஷயத்தில் ஏதோ பிரச்சனை, ஒரு போக்குவரத்து இருக்குது, சில டீலிங் இருக்குன்னா அந்த டீலிங் நல்லபடியாக முடிச்சுருங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். சரியா? அதுக்கு மேலெல்லாம் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டீலிங் இருக்கும். அரசியல்வாதிகள் கவனமாக இருங்க, அரசாங்கம் சம்மந்தப்பட்டவர்கள். 8ஆம் இடத்துல இருக்க சூரியன் தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க, வித்தியாசமான சில காரியங்களை செய்வீங்க இந்த ஆவணி மாதம் முழுக்க. இது வந்து சூரியனை மையப்படுத்தி சொல்கிறேன். சரியா? சூரியன் சனி பகவானை மையப்படுத்தி அந்த பலன்களை சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு 1, 2 கூடையவனுக்கும் 8 கூடையவனுக்கும் மையப்படுத்தி பலன்களை சொல்கிறேன். இதில் புதனும் சுக்கிரனும் சம்மந்தப்படுறாங்க. நல்ல ஆள் வசீகரமாக இருப்பீங்க, பார்க்கறதுக்கு தேசாஜாக இருப்பீங்க. பூர்வீக சொத்து விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கிறதா இருந்தால் அந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு சில சிரமம் இருக்கும். பேச்சுத்திறன் சிறப்பாக இருக்கும். மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருங்க. மற்றவங்க விஷயத்தில் தலையிட்டு குழப்பம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அப்படி செய்வீங்க, மற்றவங்க விஷயத்தில் தலையிடுவீங்க. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கமாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, பிறர் விஷயத்தில் தலையிடுவீங்க. அதுபோக வந்து ஒரு சிலருக்கு ஜனன ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் சூரியன் நீங்கள் பிறந்த லக்கணத்திற்கு 3, 6, 10, 11 இருக்கணும்.
சரியா? நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, லக்கணத்துக்கு 3, 6, 10, 11 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக சூரியன் சந்திர கேந்திரத்தில் இருக்கணும். நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க, சூரியன் மேசத்தில் இருக்கணும், சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கணும், இல்லைன்னா ஆடி மாதத்தில் பிறந்திருக்கணும், இல்லைன்னா ஐப்பசி மாதத்தில் பிறந்திருக்கணும். சித்திரை, ஆடி, ஐப்பசி இந்த 3 மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் வந்து சந்திரனுக்கு கேந்திரமாக இருப்பார். இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல பலன்கள் கிடைக்கும். சரியா? இது ஒரு வகையான சூட்சுமம். அதுபோல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு அடாமெண்ட்டாக இருப்பீங்க, யாருக்கு கீழ்ப்படிந்து போக மாட்டீங்க. தான் சொல்கிறது தான் வேதம், நான் சொல்கிறது தான் மற்ற கேட்கணும்னு ஒரு அடாமெண்டேஷன் இருக்கும். கவனமாக இருக்கணும். பொருட்கள், நீங்கள் யூஸ் பண்ணுற பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, அதில் சில நஷ்டம் அடையும், கீழே விழுந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக குடும்பத்தில் மனைவி வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக பண்ணுவாங்க, இல்லத்தரசி கொஞ்சம் அதிக செலவு பண்ணுவாங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரி பேச்சை மதிக்க மாட்டீங்க, அரசாங்க விஷயத்தையும் கண்டுக்க மாட்டீங்க, அதில் கவனமாக இருங்க. உடம்புல கொஞ்சம் பலகீனம் இருக்கும், சில பேருக்கு தலை சுற்றல், மயக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெப்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், தலை மயக்கம், வயிற்றுப்போக்கு, உடல் உஷ்ணம் இருக்கிறது, மூல பிரச்சனை, ஆசனவாய் பிரச்சனை, மலப்பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உஷ்ணத்தின் அதிகமாக. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்துட்டு தான் போகும். சரியா? அதை இருந்தாலும் அந்த சவாலை சந்திப்பீங்க. அதுபோல் சிலருக்கு சூரிய திசை நடக்கும். சூரிய திசை வந்து உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு தான் நடக்கும். அது கொஞ்சம் குழந்தைக்கு தான் நடக்கும், 10 வயசுக்குள்ள அவங்களுக்கு தான் நடக்கும். ஸோ அதனால் மகர ராசிக்கு சூரிய திசையை பற்றி பெருசாக பேச வேண்டாம். திருவோண நட்சத்திரத்துக்கு சூரிய திசை வரப்போகிறது கிடையாது. அதுமாரி செவ்வாய் திசையில் பிறந்தவங்களுக்கு வயசான காலத்தில் வரும். ஸோ சூரிய திசை நம்ம இதில் எடுத்துக்க வேண்டாம். 10 வயசு கீழே இருக்கணும் பலன் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 10 வயது கீழே இருக்கிறவங்க பெரும்பாலும் தாய் தப்பன் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க, அதை அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. சில பேருக்கு சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, தசநாதன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு வந்து சனி திசை நடக்குது, சனி பகவான் கூட சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 1 மாதத்தில் சில சாதனைகள் பண்ணுவீங்க. சரியா? பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உங்கள் சாதனை வந்து கொஞ்சம் பிரசித்தி பெற்று வரும், 10 பேர் மத்தியில் தெரியும், பேப்பரில் வரும், நல்ல ஒரு பேர் எடுக்கப்படும். அதுபோல் க்ரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க. எதுவுமே வந்து கொஞ்சம் படைப்புத்திறன் அதிகமாக இருக்கும். அது படைப்புத்திறன்னா நிறைய பேர் திரைப்படத்துறை தான் சொல்கிறாங்க. திரைப்படத்துறையில் உள்ள படைப்பாளிகள், மற்ற டீமில் இருக்கிறவங்க, டிசைன் விங்கில் இருக்கிறவங்க, ஆர்கிடெக்சரல் வேலை பார்க்குறவங்க, கலைத்திறன் மிக்கிறவங்க, க்ரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க, க்ரியேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அது மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய போனஸ் என்னென்னா, உங்களுக்கு உங்கள் மேலே யாரும் தோல்வியிலே கண்டுபிடிக்க முடியாது. உங்களை குற்றம் சொல்கிறவர்கள் செயலிருந்து போய்வாங்க. சரியா? உங்களுக்கு குற்றம் கண்டுபிடிக்க முடியாது மகர ராசினியர்களுக்கு. ஏன்னா சூரியன் சுபத்துவமாக இருக்கிறாரு, கூடவே புதன் இருக்கிறாரு. 22/9/2024 வரைக்கும் இருக்கிறார் புதன். ஸோ ஆவணி மாதம் முடிஞ்சும் புதன் இருக்கிறாரு. ஏன்னா சூரியன் வந்து 16/9 வரைக்கும் தான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதை தாண்டி புதன் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுப்பான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூரியனை வந்து புதன் வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். 28ஆம் தேதிக்கு மேலே நிலைமை மாறிடும். ஏன்னா வக்கரகதியிலேருந்து புதன் வெளியே வந்துடுவார். 28/8/2024 இருந்து 22/9/2024 வரைக்கும் புதன் அளப்பரிய பலன்களை கொடுப்பார். சரியா? ஸோ மகர ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல சூரியன் இந்த தடவை இருக்கிறதுனால பெரிய சேதாரம் இல்லை. ஓகே நேயர்களே, சில நாட்கள் நல்ல நாட்கள் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இந்த யோகா நாட்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆகஸ்ட் 15 வரைக்கும் போட்டிருந்தேன். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 3 நட்சத்திரத்துக்குமே யோகம் உள்ள நாட்கள், குரு பலம் உள்ள நாட்களும், அதுபோக மற்ற நாட்களில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ ரிவைஸ் பண்ணி மறுபடியும் போடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ போட்டுட்டேன். நாளைக்கு வந்து 17 ஆவணி 1 ஒரு 4-5 நாள் கழித்து போடுறேனே. ஆகஸ்ட் 20 போடுறேன். ஆகஸ்ட் 20 ஆகஸ்ட் 31 வரைக்கும் ஒரு 11 நாளைக்கு உங்களுக்கு நல்ல நாட்கள் என்ன, யோகமான நாட்கள் என்ன, நீங்கள் எப்படி இருக்கணும், எந்த தெய்வத்தை கும்பிடணும், தினமும் எப்படி இருக்கணும்னு சொல்லிடுறேன். ஒரு வாய்ப்பாடு மாதிரி சொல்லிடுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக நடக்கும். சில சூட்சுமங்களை நான் சொல்லுவேன். நான் சொல்லும்போதே அந்த டேட்டு அந்த நேரங்காலத்தில் சொல்லுவேன். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயார் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதை நான் உணர்றேன், ஆண்ட முன்னத்தில் உணர்றேன். அதை நிறைய பேரும் உணர்த்துறாங்க. அதில் பயனாளிகள் நம்ம போதி ஜோதிடத்தில் கேட்டு பயனடைந்தவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு சில ப்ரூஃபுகள் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் தேடி பிடிச்சி எடுக்கணும், கொஞ்சம் ஜாப் ஒர்க் இருக்குது. அந்த கமெண்ட் பாக்ஸில் போய் எடுத்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். கண்டிப்பாக நான் அந்த இமேஜ் இதில் அனுப்புகிறேன். பாருங்கள், விருப்பம் உள்ளவங்க பார்த்துக்கலாம். அது வந்து நம்ம சேனலுக்கு ஒரு கிரெடிட்டுக்காக சொல்லலை, நான் சொல்கிறது பழிக்கும் அதுக்காக சொல்லலை. அப்படியும் சிலது நடக்கு, அதையும் சொல்கிறேன். அதுபோக சில பேர் திட்டமும் செய்கிறாங்க. நடக்க மாட்டேங்க சார், நீங்கள் சொல்கிறது ஒன்றும் நடக்கலை, எந்த மாற்றமும் இல்லை, நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதையும் நான் ஏற்றுக்கிறேன். அவங்களுக்கு வந்து தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க ஜாதகத்தையும் சில பேர்கிட்ட வாங்கியிருக்கேன். நான் அப்படி சொல்கிறவங்ககிட்டையும் நான் சில பேர் வந்து ஜாதகம் பார்க்க வர்றவங்ககிட்டையும் நான் கேட்டிருக்கிறேன். ரிலேஷன் சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சில பேர்கிட்டையும் நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வாங்கியிருக்கிறேன். நிறைய பேர்கிட்ட நான் இப்போ டேட் ஆஃப் பர்த்தில் வாங்குவேன்.
நான் பொதுவாக கடைக்கு போனாலும் சரி, கோயில் எங்கே போனாலும் சரி, கொஞ்சம் நேரம் பேசிட்டேன்னா அவங்க டேட்டா பர்த்து பேர் எல்லாம் வாங்கிட்டு அவங்க ஏதோ உடனே டக்குன்னு போட்டு பார்த்துருவேன் கரெக்டாக இருக்கும். அவங்க சம்மந்தப்பட்ட வேலையில் தான் இருப்பாங்க. @ அவங்களை அப்படி தான் இருக்கும் சொல்லிடுவேன் நான். அது ஒரு ஹாப்பியாகவே வச்சுருக்கிறேன். அப்படி வந்து அவங்க இது எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்குது. அந்த யார் கஷ்டப்பட்டு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து @ வந்து கஷ்டமாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் வந்து கிரக நிலையில் சரியில்லாமல் இருக்கும். அதே கிரக நிலையில் கோச்சாரத்திலேயோ ஒத்து போகாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கூடுதல் சுமையாக இருக்கும். ஓகே நேயர்களே, இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். சொன்னதே திருப்பி சொல்ல வேண்டாம், குறைச்சிக்கிறேன். நானும் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிறேன். விஷயத்தை மட்டும் வருவோம். நம்ம சூரிய பயிற்சி வந்து 8ஆம் இடத்துல இந்த ஆவணி மாதம் இருக்கிறதுக்கு நல்லது தான். இருந்த போதும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. மகர ராசி நேயர்கள் எப்பவும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது சால சிறந்தது. மகர ராசியில் பிறந்த ஒருவன் வந்து தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணானா அவனுக்கு வந்து அவருக்கு வந்து அது பெரிய தற்காப்பு கவசமாக இருக்கும். உடலுக்கும் உள்ளத்துக்கும் பெரிய கவசமாக இருக்கும். எதையும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரவே வராது. சரியா, ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரவே வராது. அதே மாதிரி நம்பிக்கையோடு இருக்கணும். வராதுன்னு நம்பிக்கையோடு இருக்கணும். சரியா, அதுக்கு குதர்க்கமான கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. வராதுங்கிறது நம்பிக்கை தான். ஏன்னா சூரியன் வந்து இருதயத்துக்குள்ள கிரகம். அவரை தினமும் கும்பிடணும். அதாவது உடம்புல மேலே துணி இல்லாமல் கும்பிடணும். அதாவது வேட்டி கட்டிக்கலாம், மேலே வந்து ஆடை இல்லாமல் அந்த துண்டு கட்டி கூட சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். காலையில் குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போய் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜை அறைக்கு போகிறது மிகச்சிறந்தது. சூரியனோட ஒளி வந்து நம்ம உடம்புல படணும். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் படணும். காலையில் ஒரு 8 to 9க்குள்ளே அந்த காரியத்தை பண்ணிடுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய நமத்தை துதிங்க. உங்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். மகர ராசிக்கு குறிப்பாக சூரியனுடைய நட்சத்திரம் தான் உங்களுக்கு வேண்டிய நட்சத்திரம் தான் மகர ராசியிலே இருக்குது. உத்திராடம் அவருடைய சொந்த நட்சத்திரம். திருவோணம் அவருடைய நண்பன், வேண்டிய நண்பன் சந்திரனுடைய நட்சத்திரம். அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம். சூரியனை வந்து நண்பராக நினைக்கிறவர். சூரியனை கொண்டாடுற தெய்வம் வந்து சந்திரனும் செவ்வாயும். ஸோ சூரியனுடைய நல்ல நட்சத்திரங்கள் தான் மகர ராசியில் இருக்குது. சூரியனுக்கு பிடித்த நட்சத்திரங்கள் தான் இருக்குது. ஆனால் ராசிநாதன் மட்டும் பிடிக்காமல் போயிடுவார். யார்? சனி பகவான் மட்டும். ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை. இதுதான் இயற்கையின் விதி. மகர ராசிநாதன் சனி பகவானுக்கு பிடிக்காது, சனி பகவானை சூரியனுக்கு பிடிக்காது. ஆனால் மகரத்தில் உள்ள நட்சத்திரங்கள் சூரியனுக்கு வேண்டிய நட்சத்திரங்கள். ஓகே நேயர்களே, சூரிய நாமத்தை சொல்லுங்கள். ஓம் அர்க்கனை போற்றி, இரவையை போற்றி, ஆதித்தனை போற்றி, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உரியவனை போற்றி, உத்திர நட்சத்திரத்துக்கு உரியவனை போற்றி, உத்திராட நட்சத்திரத்துக்கு உரியவனை போற்றி, வெய்யவனை போற்றி, பகலவனை போற்றி, உதயனை போற்றி, மார்த்தாண்டனை போற்றி, நவக்கர தலைவனை போற்றி, வெற்றிக்கு ஒருவனை போற்றி, புதிர்காரகனை போற்றி, தேக ஆரோக்கியம் தருவனை போற்றி, தீர்க்காயில் தருவனை போற்றி, ஈகை இறக்கம் கருணை காருண்யம் தருவனை போற்றி, காருண்ய மூர்த்தியை போற்றி, கருணை கடவுளை போற்றி, கர்ணனின் தகப்பனை போற்றி, பருதியை போற்றி, பதுமனை போற்றி, விக்ரமனை போற்றி, ஆதித்தனை போற்றி, ஆத்மகாரகனை போற்றி, சூரிய பகவனை போற்றி, செஞ்சுடரே போற்றி, பாஸ்கரனை போற்றி, பகலவனை போற்றி, இப்படின்னு அவர் நாமத்தை சொல்லுங்கள். தமிழில் தான் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். இதில் உங்களுக்கு தெரிஞ்சதை எடுத்து ஒரு 4-5 சொல்லுங்கள். இல்லை சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓம் சூரிய பகவானை போற்றின்னு ஒரு 18 தடவை சொல்லுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். தினமும் செய்யுங்க. இது ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா மகர ராசிக்கு நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, என்ன தசா புத்தி நடந்தாலும் சரி, எல்லாமே காக்கப்படும். ஏன்னா எல்லா லக்கணமே வந்து சூரியனுக்கு உட்பட்ட லக்கணம் தான். அதாவது ஒவ்வொரு ஆதிபத்தியத்துக்கும் கிரகங்கள் இருக்குது. அதாவது 1ஆம் இடம் அப்படின்னா லக்கணம், 2ஆம் இடம்னா குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானம்னா அந்த ஆதிபத்தியத்துக்கு வந்து ஒரு கிரகம் இருக்குது. அது மாதிரி லக்கணத்துக்கு உள்ளது யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் தான். ஏன்னா சூரியன் தான் வந்து ஆத்மாகாரகன். ஸோ லக்கணம் என்கிற ஒரு அமைப்புக்கு வந்து அதுக்கு வந்து உரிய கிரகம் யாரும் பார்த்தா எந்த லக்கணமாக பிறந்தாலுமே அந்த லக்கணத்துக்கு ஆத்மாகாரகன் வந்து சூரிய பகவான் தான். அதனால தான் ஆத்ம ஒளியை வந்து சூரிய ஒளியை வந்து ஆத்ம ஒளிங்கிறோம். மற்ற ஒளியெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம கண்களால் பார்க்குற ஒளி 2 ஒளி தான், சூரிய ஒளி, சந்திர ஒளி. அதில் சூரிய ஒளியை வாங்கி தான் எல்லா கிரகங்களும் ஒளி கொடுக்குது. சூரிய ஒளியை வாங்கி தன்னுடன் இருக்கிற நேச்சுரலான ஒரு அமைப்பை சேர்த்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஒளியை கொடுக்கு, தன்னுடைய இயல்பையும் சேர்த்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சரியா? அதனால் சூரியன் இல்லாமல் எந்த ஒளியுமே இல்லை. ஒளினாலே சூரியன் தான். ஸோ அந்த சூரியனோட ஒளி உங்களுக்கு எப்பொழுதும் பட்டுக்கிட்டே இருக்கணும். சரியா? மகர ராசி நேயர்களுக்கு அது கிடச்சிச்சின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கும். சரியா? அதை தாண்டி எதுவுமே உங்களுக்கு வராது. உங்களை சுற்றி ஒரு வேலி போட்ட மாதிரி இருக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். 8ஆம் இடத்துல சூரியன் வந்துட்டாருன்னு கவலைப்படாதீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். தகப்பான் மகன் உறவுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அப்பா பேச்சை சரின்னு கேட்டுட்டு போங்க. தகப்பன் வழி உறவு முறையில் எதுவும் பிரச்சனை வந்தாலும் கவனமாக பார்த்துக்கோங்க. அரசாங்கம், அரசியல்வாதிகள், அரசாங்க விஷயம், அரசியல்வாதிகள் கவனமாக இருங்க. அதேமாதிரி உங்கள் குழந்தைகிட்டையும் கவனமாக இருங்க. நீங்கள் மகர ராசி தகப்பனாக இருந்து உங்கள் பையன் இருக்கிறான்னா அவங்ககிட்ட கவனமாக இருங்க. குறிப்பாக உங்கள் மகன் வந்து சிம்ம ராசியில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடக ராசியில் இருந்தாலும் அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா மகர ராசிக்கு ஒத்து போகாத ராசி கடக ராசி, சிம்ம ராசி.
சரியா? இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். அதுபோக சூரியனுக்கு ஒத்துப்போகாத நட்சத்திரங்கள், உத்திராட நட்சத்திரத்துக்கு ஒத்துப்போகாத நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குருவின் நட்சத்திரங்கள் ஒத்துப்போகாது. நான் இந்த வீடியோவில் இதை கொஞ்சம் புதுசாக சொல்கிறேங்க, இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சூரியனுடைய நட்சத்திரங்கள், சூரியன் நட்சத்திரம் உத்திராடத்துக்கு வந்து குருவின் நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஒத்துப்போகாது. அதே மாதிரி திருவோணத்துக்கு வந்து சந்திரனுக்கு வந்து சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் ஒத்துப்போகாது. பூசம், அனுசம், உத்திரட்டாதி ஒத்துப்போகாது. அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து கேதுவின் நட்சத்திரங்கள் ஒத்துப்போகாது. சரியா? கேதுவின் நட்சத்திரங்கள்லாம் என்ன? மகம், மூலம், அசுபதி, இந்த 3 நட்சத்திரங்கள் ஒத்துப்போகாது. இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு வேண்டியவராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? ஓகே நேர்களே, இது வந்து ஒரு அனுமானம் தான், அனுமான அமைப்பு தான். பட் இப்படி தான் இருக்கும்னு 100% சொல்ல முடியாது. ஏன்னா அவயோக நட்சத்திரத்தை சொல்கிறேன் நான். சரியா? இந்த அமைப்பெல்லாம் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.